அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பீஃப் கீமா ஃப்ரை பார்க்க போகிறோம். பீஃபை நல்லா கொத்துக்கறி மாதிரி கொத்துன்னு கொத்தி எடுத்துக்கணும். அதை நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி நான் வச்சுருக்கேன். இதோட சில மசாலாஸ் ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1.5 டீஸ்பூன் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அப்புறம் நல்லா சால்ட் போடுங்க. கொஞ்சம் சுருக்குன்னு சால்ட் இருந்தால் இதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் போட்டிருக்கேன், கொரியாண்டர் பவுடர். அப்புறமா ஒரு டீஸ்பூன் சில்லி பவுடர், அப்புறம் 1.5 டீஸ்பூன் கிட்ட காஷ்மீர் மிளகாத்தூள் போட்டிருக்கேன், நல்லா ஒரு கலருக்காக. அப்புறம் 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் சோம்புத்தூள். இதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர். ஸோ டீஸ்பூன் டேபிள் ஸ்பூனுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்புறமா நான் சும்மா கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் 65 மசாலா போட்டுட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் பரட்டி நம்ம கொஞ்சம் நேரம் வச்சிடலாம். அப்படியே கடைசியில் பொரிக்க போகிற டைமில் ஒரு 3-4 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கலாம். கார்ன்ஃப்ளவர் நல்ல பைண்டிங் கொடுக்கும், பிரிஞ்சிடாமல். அதே மாதிரி 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் நெய்யும் ஊற்றிக்கிட்டேன். நெய்யுமே இதே தான், அந்த நெய்யோட ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லா வரும். அதே டைம் அந்த நெய்யும் ஒரு நல்ல பைண்டிங் கொடுக்கும். ஸோ போட்டு நல்லா நம்ம பரட்டி வச்சுக்கலாம். ஸோ இதை நம்ம வடை மாதிரி, இல்லைன்னா ஒரு சின்ன பால் மாதிரி, இல்லை பக்கோடா மாதிரி கூட போட்டு ஃப்ரை பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இதோட மெயின் முக்கியமான சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் என்னென்னா கஸ்தூரி மேத்தி. இந்த கஸ்தூரி மேத்திலேருந்து அவ்வளோ நல்லா வாசனை வரும், ஒரு நல்ல சூப்பரான ஃப்ளேவர். இது குழம்பு மட்டும் இல்லை, இந்த மாதிரி ஃப்ரைக்கு போட்டு ஃப்ரை பண்ணாலும் செமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதை ஒரு வடை இல்லைன்னா ஒரு சின்ன பால் மாதிரி போட்டு கூட பொரிச்சிக்கலாம். ஃபேமிலியில் எல்லாருக்கும் வடை மாதிரி போட்டு கொடுத்தேன். ஆனால் எனக்கு ஒரு பக்கோடா மாதிரி பொரிச்சுக்கிட்டேன். எனக்கு அப்படி பிடிச்சிருந்துச்சி. ஃபஸ்ட்டு பொரிக்கும் போதே ஒரு பிளேட் நான் சாப்பிட்டுட்டேன். அதனால் அதை என்னால் வீடியோ எடுக்க முடியலை. ஸோ 2வது பேட்ச் போட்டது மட்டும் நான் எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. இது கீமா கறினால டக்குன்னு வெந்துடும், ரொம்ப வேக வைக்கணுன்ற அவசியம் இல்லை. கொஞ்சம் கிறிஸ்பினஸ்க்காக மட்டும் நீங்கள் ஃப்ளேமை கரெக்டாக வச்சு பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் நான் வீட்டுக்கு பொரிச்சது. இந்த மாதிரி ஒரு பக்கோடா ஷேப்பில் நான் பொரிச்சு எடுத்துக்கிட்டேன். சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இன்றைக்கி நம்ம வீட்டில் சாம்பார் சாப்பாடு செஞ்சுருந்தாங்க. ஸோ அதுக்கு இதை வச்சு சாப்பிடும்போது அல்டிமேட்டாக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கும் டைம் கிடச்சா அதே மாதிரி கீமா கறி கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.